நம்ம கற்றுக்கு மகிழ்ந்தாட்டு தலைப்பு மத்தேயு 16:18 எடுத்துக்கோங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரா. பக்கம் புதிய ஏற்பாடில் 25 பக்கம் எடுத்து நீங்கள் வாசிங்க. கர்த்தருடைய மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாரா. மேலும் நான் சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் விசுவாசத்தோட என்ன பொருத்தனைய தேவனுடைய இந்த கண்மலையா இருக்கிற கண் மேல விசுவாசத்தைய உங்க சரீரத்தை கட்டுறீங்களோ, அந்த கட்டுகள் தேவனை கேட்ட பிரியமா இருக்கும்போது பாதாள வாசல் உங்களை மேற்கொள்ளாது. அப்ப மேற்கொள்ளாத நினைக்கிறதுக்கு காரணம் உங்க பொருத்தனை மட்டுமில்லை, உங்களுடைய விசுவாசம் அதிகமா இருக்கும். அல்லேலூயா. பொருத்தனைக்கு விட விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ என்ன விசுவாசிக்கிறியோ அந்த விசுவாசத்தோட நீ பொருத்தனை பண்ணி அதை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அந்த காரியத்தை அவரே முன்னும் வாய்க்கு பண்ணுகிறவராக இருக்கிறாரு. ஆமே. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அதை அப்படியே நீங்கள் அதை பார்த்துக்கோ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர்ல 10:1-2 நாம் படிக்கலாமே. 10 1 கொரிந்தியர்ல 10:1 படிக்கலாம். 1-2 படிங்க. இப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்கிறீர்கள்? நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார். பார்த்தீங்களா? நாம் நினைக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஞானஸ்தானம் யார் கொடுத்தாங்க? மோசையினால வழிநடத்தும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவன் சமுத்திரத்தினாலையும் மேகத்தினாலையும் ஞானஸ்தானம் அக்கினி பஞ்சத்து அந்த அக்கினி கம்பத்தினாலையும் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அப்படித்தான் அந்த காலத்தில் அப்படி ஞானஸ்தானம் கொடுக்குற தேவனை கற்றுக் கொடுத்து வழி நடத்தி இருக்கிறார். நாம் நினைத்த முன்னோர்களெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்தாங்களா அப்படின்னு நினைக்கிறோம். இயேசுநாதருடைய சீசனில் ஏழெல்லாம் ஞானஸ்தானமே எடுக்கலன்னு சொல்லியிருக்கு. அவங்களால எப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையினால ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. ஆமே. அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூடுறதுனால அவங்களுக்கு ஞானஸ்தானம் தேவையில்லை. அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இல்லாதனால அப்புறம் நம்மளுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கண்டிஷனாக தேவைப்படுது. அல்லேலூயா. அதனால எல்லாருக்கும் ஞானஸ்தானம் தேவை. தேவன் கூட இருந்தால் ஞானஸ்தானம் தேவையில்லை. கர்த்தர் எல்லாமே அப்படி பண்ணி நம்மளோட இல்லையா? நம்மளோட இருக்கிறது இப்போ எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அப்பா எப்படி இருந்தார்? நேருக்கு நேராக டைரக்டாகவே கூடையே இருந்தார். அல்லேலூயா. அவரே எல்லாருக்கும் ஞானஸ்தானியர். அப்படி கர்த்தருக்கு மகிமை. சரி, இப்போ எத்தனாவது படிச்சிட்டீங்க? 1-2 3 படிங்க. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். அவர்களுக்குள்ள எந்த வேற்றுமையும் இல்லை, எந்த எண்ணங்கள் இல்லாத பசிக்கிறாங்க. அப்படின்னு மனசுக்குள்ள என்ன வெவ்வேறு ஆவியுடைய கிரிகள் அவர்களுக்குள்ள இருந்தால் சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ அந்த கிரிகள் இருந்ததுனால தான் அவங்க பிரச்சனைகளெல்லாம் பெருசாச்சுன்னு பார்க்குறோம். பாருங்க, அவங்க தேவனை கர்த்தர் என்ன செய்கிறாங்கன்னா, மோசை தான் இன்னைக்கு சபை. அவர் தான் சபையாக இருக்கிறார். அப்போ அவர் தான் கூட்டிட்டு செல்றார். அவர் தான் என்ன எப்படி கூட்டிகிட்டு போகிறாரோ அப்படியே ஞானஸ்தானம் கொடுத்து நடத்துகிறார். அப்போ சமுத்திரத்திலிருந்து அவங்களை கூட்டிகிட்டு போகும்போது அந்த சமுத்திரத்தை வழியை செங்கடலை திறந்து கூட்டிகிட்டு போகும்போது எப்படி நடந்துட்டு நல்லா நினச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த பக்கம் மதுளாட்டு இப்படி எப்படி பெரிய ஒசரமாக இந்த செவர் எப்படி இருக்குது, அவ்வளோ ஒசரத்துக்கு மேலே கண்ணுக்கத்து வரைக்கும் தண்ணியாக இருந்திருக்கு. இந்த அளவாத்தான் தண்ணியாக இருந்தது. அப்போ குழந்தை குட்டிகளால் இழுத்துக்கொண்டு சீக்கிரம் என்ன பண்ண முடியும்? தண்ணி பிறண்டா நாம் இதில் போயிடுமோன்னு சொல்லி பயத்தோடு இழுத்துட்டு போகிறேன் உண்டு. பயமெல்லாம் கத்தர் பார்த்துப்பாரு. கதிர் மதுரை சிவருக்கு போல கத்தர் நிறுத்தியிருக்காரு. இது நம்மளை ஒன்றும் பண்ணாதுங்கிறையா அந்த பயமில்லாத பாறையில் முண்டா இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம மக்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிற சில பேருக்கு பயம் இருக்கிறேன், சில பேருக்கு தெய்வன் பார்த்துப்பாருங்கிற பயம் இல்லாத இருப்பாங்க. இல்லையா? பக்திமானுக்கு பயம் வராது.
எதில் பற்றி பயப்படுறனா, ஏதோ ஒன்று இதில் போய் நம்ம சிக்கிடக்கூடாது, அந்த பயம் விட்டுவர். ஏதோ ஒரு இதில் போய் நாம் என்ன பண்ணக்கூடாது, பாவத்திலேயே ஏதோ ஒரு சிக்கிற வார்த்தைனாலே, எண்ணத்தினாலே, பார்வையினாலே, சிந்தையினாலே, செய்யினாலே சிக்கக்கூடாது, அந்த பயம் வரும். அப்பா அதில் பாருங்க, சில பேருக்கு உயிர் பயம் வரும். இப்படி அப்போ என்ன பயம்னா, இந்த பாவத்தில் எதிரி சிக்காதபடி வாழணுங்கிற ஆசையோடு நிற்கிறீங்க பாருங்க. அவங்களுக்கு எந்த பயம் இருக்காதுன்னா வேற மரண பயம் வராது. அப்படியே மரணம் வருதுன்னு கத்திரே சொல்லிடுவார், இந்த நாள் உன்னை கூட்டிக் கொள்ளுவேன், உன்னை கூட்டி செல்லுவேன்னு சொல்லுவார். இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஆயுசு பூர்வத்தில் வேணும் வேண்டாம் நாம் தீர்மானிச்சு கேட்டால் மீண்டும் ஆயுள் கூட்டி கொடுக்கலாம். இல்லை போது இந்த பூமியில் நான் பார்த்தது, நான் உங்கள் இடத்துல வந்தேன்னா போயிடலாம். இல்லையா? தேவன் கேட்கறத கொடுக்குற தெய்வம் தேசனார், கொடுக்காத தேவன் இல்லை. அதனாலதான் மத்தேயு 7:7 சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிந்து, தட்டுங்கள் திறக்கப்படு, கேட்கிறவங்க எவனும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எழுதினார். அதுதான் எழுதி வச்சிருக்கு. அப்போ நீங்கள் கேட்கணும், முறையோட கேட்கணும். அதுக்காக நான் என்ன வேலை பண்ணிட்டு ஆயுசு கூட்டி கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டேன். கத்திர கேட்ட பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகள் இருந்தீங்கன்னா தானாகவே உங்களுக்கு ஆயுள் கூட்டி கொடுக்கப்படும். ஆமே, கத்திர தேவனை செய்வாரா? சரி, இப்போ எத்தனை இப்போ அதில் படிச்சிட்டீங்க? 3 படிச்சிட்டீங்க. 4 படிங்க. ஒரே ஞான பானத்தை எல்லாரும் குடித்தார்கள். எப்படி என்றும் அவர்களோட கூட அவர்களோட சேர்ந்த எல்லாரும் என்ன ஞான கண்மணியே தண்ணீரை கொடுத்தார். ஆண்டவர் சொல்றாரு, மோசே இடத்துல போய் இந்த கண்மணி பார்த்து என்ன நீ பேசுங்கிறார். பேசும்போது தண்ணீர் வருகிறது ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல போய் இன்னொரு இடத்துல அடிங்கிறார். அடிக்கிற இடத்துல பேசுறாரு, பேச சொல்ற அடிக்கிறார். ஏன்னா அங்க இருக்கிற ஜனங்களை கோபத்தை உண்டாக்குற லட்சக்கணக்கான மக்கள் வழி நடத்தும் போது ஒன்றுக்கு உதவ சொல்லி பிரச்சனை கலப்புறனால அவரே புத்தி பேதரிச்சு போயின்னு பேச சொன்ன இடத்துல அடிச்சிருவாரு, அடிக்க சொன்ன இடத்துல பேசிடுவார். இல்லையா? அப்படி இருந்தாலும் ஆண்டவர் அதை பார்த்து தேவனை கத்திர ஏசப்பா என்ன செஞ்சாருன்னா அதை மன்னித்து வழி நடத்துறார். அப்போ ஞான கண்மணி யாரும் ஏசப்பாத அது தண்ணீர். அதனாலதான் இன்னைக்கு இந்த திரு பந்தி அன்னைக்கு நான் சொல்றேன், நாம் எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்ணோம், ஒரே போஜனத்தை சாப்பிட போறோம், ஒரே போஜனத்துடைய அதே போல அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண போறோம். நம்மளுக்குள்ள எந்த காரணத்தை கொண்டு வேற்றுமை எண்ணங்கள் வந்துடக்கூடாது. ஆமா, வேற்றுமை எண்ணம் இருந்தா நீங்க இதுல பானம் பண்ணி புண்ணியம் விடாது. இல்லையா? ஆமா, அதை நீங்க நிறைய புரிஞ்சுக்கொள்ளணும். ஆமா, அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஒரே சரீரம், ஒரே மாம்சம், ஒரே ரத்தத்தை பானம் பண்ற தேவனுடைய ஆட்டுக்குட்டியுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமே, அப்படித்தான் இருக்கிறோம். அப்ப அதனால நீங்க ஞானமா இருக்க வேண்டியதா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அது அப்படியே இருக்கு. மீண்டும் 2வது படிக்கலாம். 1 கொரிந்தியர்ல 11:5 படிக்கலாமே. பக்கம் 237 பக்கம் எடுத்துக்கோங்க. ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரியும் அந்த தெரியும் கூட கூடாது. நீ உட்காந்து கேட்டிருந்தீங்களா, உங்க தலை கனம், நீங்களே உங்களுடைய சரீரத்தை கனவனப்படுத்துறீங்க. அது அவளுக்கு சிறை ஒட்டையடிக்கப்படும் சொல்லிட்டாரு. நான் சொல்லல, வேற சொல்லுது. அப்ப என்ன பண்ண, ஜெயிக்கிற போது உட்காந்து இருக்கும் போது சத்தியம் கேட்கும் போது பெண்கள் எப்படி இருக்கணும், தலைக்கு என்ன பண்ணணும், நீங்களும் முடிவெடுத்துக்கோ. நான் சொல்றேன், நான் சத்தியத்தை சொல்லித்தரேன். நீங்க போடாதது அது கத்துருவாடு உங்க பாடு. நான் சத்தியத்தை விதைக்க வேண்டியது எம்பாடு, நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது எம்பாடி வேலை. ஆமே, மோசே இன்னைக்கு 4 பேர்த்து 5 பேர்த்து விட்டு போட்டு வந்துட்டாரு. அப்புறம் எப்படி செங்கல் கொடுக்குறது? லட்சக்கணக்கான மக்களை வழி நடத்தின மோசை ஒரு 5 பேர்த்து முடியாது, 5 பேர்த்து நிறுத்தி போட்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரியும். இல்லையா? ஆமாம், அவங்க எப்படி நைஸ் பண்ணி முந்தின நாளே அவங்க என்ன பக்குப்படுத்தி கொண்டாந்து நல்லா வளர்த்திட்டோம்னா அப்புறம் அவங்க நிற்க மாட்டாங்க. ஆமே, இல்லையா? கத்துக்கு 2வது 6 படிக்கிறதுல முக்கோடிட்டு கொள்ளாவிட்டால் கத்திரிக்கை போடக்கூடாது. நீ கராப் வெட்டுக்கலாங்கிறார். நான் சொல்லல, யாரும் சொல்லுது. யார் சந்தோஷமா சூப்பரா நல்லா கராப் வெட்டிட்டு வந்து பாருங்க, சூப்பரா கட்டுற மாதிரி பாருங்க சொல்றாரு. ஆமே, அல்லையா? அப்படிதான் ஓடுக்குது. அவ்வளவுதான், முடிஞ்சுதா? எப்படி திரிக்கு வெட்கமானால் முக்காடுட்டு கண்டெடுக்க கடவுள். நீங்க வெட்கமா இருக்குன்னா முக்காடு போட்டுக்கோங்க. இல்ல அதெல்லாம் வெட்டி இல்லை அப்படின்னா முக்காடு போட வேண்டாம், மொட்டை அடிச்சு வந்துருங்க. வேற மாதிரி மொட்டை அடிச்சு கிளீன் போட்டு கலரா அது பண்ண வந்துருங்க. நல்லதா போச்சு. பிரச்சனை என்ன மிச்சம்? பஞ்சாயத்து பஸ் மிச்சம்,
அப்போ தலைக்கு அதிகமாக சேம்பெல்லாம் மிச்சமாக வீட்டுக்காரர் கொடுத்து வச்சு மகராசன் நினச்சிக்க வேண்டியது அல்ல இல்லையா? ஆமாம், கத்தருக்கு மகிழ்ந்தாள். சரி, அது இருக்கு. கத்தர் உங்களை ஆசிரியப்பாராக. ரெண்டாவது பாருங்க, கத்தர் ஏன்னு இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் வெளிப்படுத்தல 12:11 படிங்க. ஏன்னா முக்காடு போடுறதுன்னு நாங்கள் சொல்லி கொடுத்துறோம். எங்கே நம்ம போய் வேற நம்ம சர்ச்சில் யாரும் கட்டுக்கு போகிறது இல்லை. வேற பக்கம் போய் இருந்தீங்கன்னா எந்த சர்ச்சுக்கு போகிறேன் கேட்டக்கூடாது. அதுக்காக தான் உங்களுக்கு முன்னே சொல்லி கொடுத்துட்றோம். வேற எங்கேயாச்சும் நீங்கள் ஒரு கண் வச்சு கூட போயிட்டு இங்கே வார்டு நின்றுருந்தீங்கன்னா எல்லாரும் முக்காடு இருக்கு தலைமுறை தனியாக இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்துட்டு சிரிச்சிடக்கூடாது. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். சரி, வெளிப்படுத்தல 12:11 344 பக்கம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி தம்முடைய ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சி வசனத்தினாலும் அவரே நம்மளுடைய சாட்சி அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி வாழ்றீங்களா அப்படி இருந்தீங்கன்னா ஜெயிச்சுக்கலாம். ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பரிசுத்த ஆவியானவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால அதோட நீங்க சாட்சியா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மரண கட்டுகள், மாந்திர கட்டுகள், சூனிய கட்டுகள், செய்வன கட்டுகள், ஏவல கட்டுகள், பிலி சொல் கட்டுகள், ஓமவண்டு கட்டுகள், விக்கிர கட்டுகள், பொல்லாத மனித சக்திகள் கட்டுகள், இதுல இருந்து நீங்க ஜெயிச்சு கொள்ளலாம். எல்லாமே ஜெயிக்கக்கூடிய வல்லமே ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினால் உண்டு. அதுக்கு என்னன்னா நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி வேதம் கரெக்டா சொல்லி கொடுக்குது. அப்ப நீங்க என்ன அதுல பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும்போது தேவன் உங்களை காத்து வழி நடத்துவார் சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மகிமை உண்டாட்டும். ரெண்டாவது பாருங்க, இப்ப அதே 1 கொரிந்தியர்ல 10 இப்போ 4 படிச்சீங்க, 5 படிக்கிறதுல அங்க வந்துருங்க. 235 பக்கம் வந்துருங்க. அப்படி இருந்தும் பாருங்க, அதிகமான பேர்கள் இடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அதனால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஏன்னா கரெக்ட் இல்லாதனால தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தீங்கன்னா வனாந்தரத்தில் தேவன் அழைச்சிட்டு போறாரு. எப்படி அவங்களுக்கு பரலோகம் ஒரே போஜனத்தில் மன்னாவை தருகிறாரு, ஒரே கண்மணி தண்ணீர் கொடுக்குறாரு, இதெல்லாம் கொடுத்து வழி நடத்திட்டு போறாரு. அங்கே போகும்போது சனங்கள் இவங்கெல்லாம் போகும்போது பகல்ல மேகச்சம்பம், நைட்டில் அக்கினி சம்பமா இருந்த சனங்களே அந்த ஊரில் போய் தங்கி இருக்கும் போது அந்த பயிர் தங்கி இருக்கும் போது அந்த வீட்டார்கள் வெளியே அந்த ஊருக்காரர் வெட்டி பார்க்கும் போது அவங்க என்ன வானத்துக்கும் பூமிக்கு ஒரு அக்கினி எரிஞ்சு கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இன்னொருத்தர் சொல்றான், என்ன சொல்றான், அவங்க தேவனே அவங்களுக்கு அக்கினி சம்பமாக இருந்து கொண்டு அவங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி உலக ஜனங்கள் சொல்லியிருக்கு. அதே சமயத்தில் பகலில் நடந்து போகும்போது கூட்டமாக போகும்போது மேகம் அவங்களுக்கு நிழலாக விட்டுக்கொண்டு அப்படியே போகும்போது பார்த்து பக்கத்தில் ஆடு மாடு வேட்சியெல்லாம் பார்த்துருப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் வெயில் அடிக்குது, அவங்களுக்கு மட்டும் பாரு எப்படி ஒரு மேகம் போட்டு மூடி உழுன்னு எத்தனை பேருக்கு முன்னாடி அப்படியே ஐசியில் போகிற மாதிரி போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் சொல்லி ஜனங்கள் சொல்லி கொண்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மத்தியில் நடந்த அதிசயத்தையும் அற்புதத்தை கண்ட ஜனங்கள் போகும்போது கர்த்தர் நடத்துகிற அந்த புண்ணியநாதன் நடத்தின அந்த மகிமையை நினைச்சு பார்க்காதபடி தங்களுக்குள்ளே தங்களுடைய கொள்ளாத எண்ணங்களோட சிந்தைகளோட போனதுனாலதான் பிரச்சனைகள் முத்தி கொண்டு வந்தது. அதனாலதான் வனாந்தரத்தில் அவங்க என்ன மரணங்கள் எல்லாம் வந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுங்கள் இல்லையா? பாருங்க, இப்ப அதுல எத்தனை படிச்சீங்க? 6 படிங்கிறதுல அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானதை அவங்களை இச்சித்தது போல நீங்க இச்சையாதபடிக்கு இவைகள் நமக்கு பார்த்துக்கோங்க. பொல்லாததுனால இச்சது அவங்கள போல நீங்க இச்சிக்கூட அவங்க பார்த்து பாருங்க. அப்படி இப்படி ஆடுகளை மேய்க்க பணத்தை பணம் சேர்த்தாம அப்ப என்ன பண்ணணும், எல்லாமே சேர்த்து கொண்டு இச்சிக்கு சேர்த்து வைக்காதபடி தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. உலகத்துக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாதீங்க, உலகத்தை தந்த வேஷம் போடாதீங்க ஆண்டவர் சொல்றாரு. ஆமா ஆமா, உலக சனத்தில் உங்களை நைஸா கூப்பிடுவாங்க, வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பிறன்னு சொல்லி கூப்பிடுவாங்க.
சொந்த பந்தத்தில் கூப்பிடுவாங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தனியாக எல்லாம் செஞ்சு வச்சுருக்கிற வாங்கன்னு சொல்லுவாங்க. நீ வந்துட்டு ஒரு கை நாளைக்கு மட்டும் போயிருப்பாங்க. கை நினைப்பாங்க, நம்ம பிள்ளையை போய் பார்த்து, அங்கே போய் பார்த்தா புகை வண்டி பார்த்து, ரெண்டா தாட்டன் தூரி பார்த்து, அப்புறம் என்னென்ன இருக்குது எல்லாம் பார்த்து, அப்படியே மரணக்கிழங்கு விளையாடுறதெல்லாம் பார்த்து, அப்புறம் அவங்களோட விளையாடிட்டு அப்படியே போய் கூட்டிகிட்டு போய் இங்கே வான்னு கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் அவங்களோட ஆராதனைக்குள்ளே கொண்டு போவாங்க. அவங்க ஒன்றும் நின்றுட்டு நாங்கள் பார்க்குற மாதிரி சும்மா கையெடுப்பாங்க. கையெடுக்கும் போது அப்போ தான் சாத்தான் வேலை செய்வாங்க. அப்போ தான் டெக்னிக்கலாக காரியத்தை முடிப்பாங்க. இப்படித்தான் அப்போட பார்க்காது, சரி ஒன்றுமே இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு உனக்காக எல்லாமே தனியாக செஞ்சுருக்க வான்னு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ சாப்பிடும்போது அதில் காரியத்தை கச்சிதமாக செய்வேன். சாப்பிடும்போது என்ன பண்ணுவேன், கரடி அங்கேயே எனக்கு பக்கத்துலேயும் கரடி இருக்கு, அந்த கரடி எடுத்து எதுவும் போடுவா வச்சுக்கணு, இந்த கரடி அதுலேயும் போடுவா. அதே பாரு அவன் குடிச்சிட்டு வச்சிருப்பேன் தண்ணி, அதை எடுத்து என்ன பண்ணி வைப்பேன், அதே தண்ணி சொம்பில் எடுத்து கிஸ்கு ஊற்றி வேறு சொம்பு தண்ணி வைப்பேன். அவன் கவி குடிக்கிறதும் உண்டு, ஒட்டி குடிக்கிறதும் உண்டு, ஆனது குடிக்கிறதும் உண்டு. அப்போ அதனால என்ன பண்ணுவேன், நீங்கள் தீட்டு உண்டாகிட்டு தான் வர்றீங்கன்னா இல்லையா? அதனால தான் அந்த நேரத்துக்கு போகாதீங்க, அந்த நேரத்துக்கு நீங்கள் போய் என்ன பண்ணி கலந்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தீட்டுப்பட்டுட்டு வந்த பிறகு அப்புறம் என்ன பண்ண, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறையா உங்களை என்ன சிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக ஒன்றுக்கு வந்து இல்லை, நிறைய ஒரு கோட்டிலேருந்து 1லேருந்து 2லேருந்து 3லேருந்து 4லேருந்து அதில் எத்தனை வரைக்கும் இருக்குதோ 16 வரைக்குமா 15 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே நீங்கள் படிங்கன்னு சொல்கிறேன். படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். அப்போ அதெல்லாம் புரிஞ்சு அது பக்திக்குரியதான் பவுல் சொல்கிறாங்க. எல்லா ஸ்தோத்திரத்தோட சாப்பிடலாம், ஆனால் அது பக்தி விருத்திக்கு உண்டாகுமா அப்படிங்கிறார். அப்போ அந்நிய நோக்கத்தை நீங்கள் நுழையாதீங்கிறார். அந்நிய நோக்கத்தை நுழைத்து உனக்கு கிடைக்க வேண்டிய மகிமையை நீ இறந்துடாதீங்கிறார். அப்புறம் பாதாள வாசம் உன்னை மேற்கொள்ளாதுங்கிற போது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தை எல்லாம் என்ன பண்ணுங்க, தடவட்டு போயிரு, தடவட்டு பாதாள வாசம் தானாக உங்களை மேற்கொண்டு வழிநடத்தும். அப்போ தான் போய் மாட்டிக்கிறேன் இல்லையா? இதெல்லாம் பார்க்கணும். நான் உங்களுக்கு சுட்மதி சொல்லித்தாரு. பார்க்காத போயிட்டு வந்து ஆமாம் அப்புறம் மரணம் வந்துடுது, அது வந்துடுது, உடம்புக்கு சரியில்லை, வீணான செலவு வருதுன்னா நீங்களுக்கு என்ன வேணுமோ எசப்பா தருவார்னு பலதாரம் சொல்லியிருக்கேன். நீங்கள் இருக்கிற முறையே சொல்லி இருந்துட்டீங்கன்னா இந்த வேத்தலை கரெக்டாக நடந்து பாருங்க. உங்களை போல பணக்காரர் இருக்க மாட்டாங்க, உங்களை போல நோயாளிகளாக இருக்க மாட்டாங்க, உங்களை போல உங்களை தேடி யாராலும் கேட்கலாம். அவையெல்லாம் உங்கள்கிட்ட வந்து உங்களோட வந்து இன்னும் ஐக்கியம் கொள்ளுவாங்க இல்லையா? ஐக்கியம் வரணும்னா தேவனை கேட்டு நீங்கள் வாழ்க்கை வாழும்போது தான் தேவனை அதை செய்வார். பாருங்க, 2வது எத்தனைங்க 5 எத்தனை படிச்சிட்டீங்க? 6 படிச்சிட்டீங்க. அது அப்படியே இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க 2வது 2 பேதுருல 2ல 13 படிக்கலாமே. அப்பா விட்டு கூட வந்துட்டு இருக்கு. நீங்கள் அதனால என்னோட விட்டுட்டு ஓடிடலாம்னு நினைச்சக்கூடாது. ஏன்னா அதுக்குள்ள சேர்த்திக்கொள்ளலாம். 2 பேர்ல 2ல 13 பக்கம் 324 பக்கம். ஒரு நாள் வாழ்வு இன்பம் என்று இந்த பக்கத்துப்படி மேல படிங்க. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் இரட்சைகளுமாய் இருந்து இவைகளோட விருந்துண்டும் போது தங்கள் வஞ்சனைகள் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். பார்த்தீங்களா? வஞ்சனை நேரம். நான் எங்கள் அப்பா இறந்த சமயத்தில் எங்கள் அண்ணாவோட என்ன போய் உட்காந்துருந்தேன். எங்கள் அண்ணா என்ன கூட்டிகிட்டு போனேன். எல்லாருக்கும் தோடுறாங்க, நீங்கள் வாங்க ஒருத்தர். நான் போனேன். போய் உட்காந்துருக்கும் போது எங்கள் அண்ணன் கூப்பிட்டு, ஒன்றும் இல்லைடா, ஒன்றுமே இல்லை, நல்லதுடா, இது நீங்கள் தண்ணி தான் போடக்கூடாது, இது வந்து பீருடா கொடுறா அப்படின்னா. பீருன்னா குடிக்கலாமண்ணா, குடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை குடி, இன்னொருத்தர் பெருசுக்கார் கூட வந்திருந்தார். அவரோட பேச சொன்னார், நான் குடிக்க நீங்கள் குடிங்க அப்படின்ட்டார். அப்போ நான் வந்துட்டு ஒரு 2 மணி குடிச்சு பார்த்தேன். ஒரு மாதிரியாக இருந்தது. இது குடிச்சு பழக்கம் இருக்குது, அதனால மாதிரியாக இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், வேண்டாம் எனக்கு ஏன்னா மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு மனசு ஒரு மாதிரி அடிக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்தேன். அப்புறம் திருப்பி கொடுத்த வரைக்கும் என்ன பேசுனாரு, 2 மணி குடிச்சிட்டேடா, குட்றா அப்படின்னு. நான் சொன்னேன், வேண்டாண்ணா 2 மணிக்கு போனதே நான் இல்லாதுன்னு எனக்கே தெரியல, எனக்கு மனசுக்குள்ள படப்படம் அடிக்குது, வேண்டான்னு போட்டு வச்சுக்கோட்டு என்ன பண்ணிட்டேன். நான் எல்லாருக்கும் நிற்க மாட்டேன், இனிமேல் இந்த வேலைக்கெல்லாம் கூப்பிடான்னு சொல்லிட்டு அவரோட சண்டை போட்ட மாதிரி பேசிக்கிட்டு வந்துட்டேன். ஆனால் ஒரு வாரமே அந்த மனசு படபடப்பு தேர்வில்லை. இதுக்கு பீருன்னு சொல்லி அவர் சொன்னார்னு சொல்லி ஒரு 2 மணி குடிச்சு போட்டேன். அதே மாதிரித வஞ்சங்கள் இப்படி ஒரு நாள் இதுக்காக கூப்பிட்டு போனேன். ஆனால் மனசு உண்மையான தெய்வத்தை கும்பிட்றதுக்கு குத்தப்படும். வீரடிச்சாலோ தண்ணி அடித்தாலோ தவறோட கலைச்சிட்டு குத்தப்படு, பயமான மரணமே கூட வந்து மனசுக்குள் பயம் இருக்க செத்து போவாங்க. இந்த வாழ்க்கை படைக்கிறத செத்து போவாங்க. யாரெல்லாம் காட்டி கொடுத்தது யாருங்க?
பேசுனாரு? சொல்லுங்க, யாரு காட்டி கொடுத்தாங்க? யூதாஸ். யூதாஸ் எல்லாம் நல்லவனுங்கிறீங்களா கெட்டவனுங்கிறீங்களா? சரி, அது இருக்கு. அவன் நல்லவனா கெட்டவனா அவ்வளோதான். சூப்பரான மனுஷன் பேர் வந்து அவன் வந்து யாருங்க காட்டி கொடுத்த யாருங்க? யூதாஸ் சூப்பரான மனுஷங்க. நாமளாம் அந்த என்ன பண்ணுறோம்? காட்டி கொடுத்து போட்டு துணிகரமா எல்லாம் வாங்கி போய் கொண்டாடி பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்து ஜாலியாக இருந்திருப்பேன் பாருங்க. காட்டி கொடுத்து போட்டு போனே வீட்டுக்காரி அட பாவி மனசா அந்த தெய்வத்தை காட்டி கொடுத்து பேசணும்னு அவனுடைய மனசு குத்தப்பட்டது. அவன் கொண்டாய அந்த யாரு எல்லாம் காட்டி கொடுத்தோன்னா அவன் கொடுத்தோம் அவன் நாட்டில் எரிஞ்சு போட்டு வந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம். மன்னிப்பு கேட்க மனசு வரல. போய் பார்த்தாங்க, அங்கே போய் பார்த்தேன். அவனோட மனசு கேட்கக்கூடிய ஒடியார செத்தல்லாட என்னென்ன பண்ணுறேன் பண்ணி முடியல. இப்போ போய் ஆண்டவர் இந்த மாதிரி அடிச்சுட்டான்னு சொன்னே அவன் மனசு கேட்கறவனு தூக்கு போட்டு செத்தான். இப்போ அப்படி அவன் நல்லவனா கெட்டவனா? காட்டி கொடுத்தனால அவன் என்ன செஞ்சான்? அவனுடைய மனசு கேட்காத வெடிச்சு செத்தானே சாலு. இதான் சொல்லு. கடவுளுக்கு விரோதமாக நீங்கள் போய் காராக இருந்தாலும் தண்ணி போட்டு யாராக இருந்தாலும் தேவனுக்கு விரோதம் செஞ்சால் அந்த வாழ்க்கை வாழ்றது கூட செத்தல்லாங்கிற இடத்துல தான் அந்த விஷயத்தை அப்படி சொல்லுது. அது அப்படித்தான் சொல்லுது. இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. அதனால சாய்க்கிறே இருக்கும். அந்த வசனத்தை நீங்கள் படிச்சவங்க முழுசாக படிச்சிட்டேங்க. அதனால யாராக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? தேவனுக்கு விரோதமா என்ன பண்ணக்கூடாதுங்க? வீருத 8ஆம் நம்பர் போகக்கூடாதுன்னு என்ன என்னக்கூடாது? வரணும். 8ஆம் நம்பர் போறீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். வாழ்க்கை அதனால தான் ஒவ்வொருத்தருக்கு ரொம்ப கஷ்டம் வருது, கண்ணீர் வருது, துக்கம் வருது, குடும்பமே தலை தூக்காது, தடுமாற காரணம் அதுதான். ஆண்டவர் என்ன உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. ரெண்டாவது ஒரு பேருடைய தெரிந்து படிக்கணும் தான் வாய்ப்பு கொடுக்குறாரு. இந்த வாய்ப்பு இறந்துட்டு ஒரு நாளத்தான முடை எத்தனை பேருக்கு இப்போ எத்தனை மூட்டை சமைக்கிறானே அவனால முடைன்னு சொல்லி கிறிஸ்துக்கார கிட்ட கூட போக மாட்டேங்கிறேன். நாம் எதோ எடுத்தாலும் முடைங்கிறோம், சனியெல்லாம் சொல்கிறோம், கண்டையெல்லாம் சொல்லி பேசிக்கிறோம். சரி, அது எப்படி இருக்குது? அப்போ நான் அது ஏன்னா அவன் யூதாஸ் பற்றி ஏன்னா சொன்னதுக்காக அவனுடைய ஒரு கதையை எடுத்து ஒரு நாளைக்கு பேசலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுதி வச்சதை நம்ம படிக்கலாம். படித்து பார்த்தா நம்மளுக்கு நிறைய கதை அதில் இருந்து விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். சரி, அப்புறம் இருக்குது. ரெண்டாவது பாருங்க, பேரில் எத்தனை படிச்சு? 13 படிச்சிங்க. அதில் 14 படிங்க. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதமா இருக்கிற கண்கள் உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் என்ன இருதயம் பலகீன இருதயத்தில் சாவத்தன் பிள்ளைகள் வஞ்சனைகள் ஜாக்கிரதையா சாவத்தன் பிள்ளைகளோட போய் சிக்காதுங்கிறார். கூப்பிடுவாங்க நைஸா, தாய்க்குள்ள வேண்டாம் சொல்லி போகணும், வரணும். எப்போ போகணும், எப்போ போகக்கூடாது? இந்த வசனத்தை நல்லா படிங்க, போய் மாட்டிக்காதீங்க. ஜாக்கிரதை இருக்காது கூடாது. ஆமாம், எவ்வளோ சொந்தமாக இருந்தாங்க. அதனால அந்நிய நோத்தில் பவுல் சொல்றார், அந்நிய நோத்தில் நீ கொண்டு கொடுக்க மாட்டா எடுக்க வேண்டாம். ஆமாம், கொண்டாந்து ரட்சிப்பு கொண்டாந்துருவாங்க. அந்த எண்ணத்தையே மறந்துடும் அப்படிங்கிறார். வேணும் உனக்கு தேடி வந்தால் உனக்கு முன்னாடி அந்த பொண்ணால ஞானஸ்தானத்துக்கு வருட்டு, அந்த மாப்பிள்ளையா இருந்தால் ஞானஸ்தானத்துக்கு வருட்டு. அந்த மாதிரி இடத்துல கல்யாணம் போய் நீ பாதாளத்தை விழுத்தராத, ஒரு ஆத்மா கொன்றாத, தேவ மகிழ்ச்சி இறந்துடாத அப்படிங்கிறார். பழைய ஏற்பாட்டில் அதைத்தான் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டில் அதைத்தான் சொல்றாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. சரி, இப்போ எத்தனை படிச்சா அது முடிச்சுட்டோம். இங்கே மீண்டும் என்ன 1 Corinthians 14 10க்கு வாங்க. 10ல் எத்தனை படிச்சிருக்கிறீங்க? 6 படிச்சிட்டீங்களா? 7 படிங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்கள் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்கள் ஆகாதீர்கள். அது போய் சேர்ந்தீங்கன்னா தானாக விக்கிரகாவில் ஆராதனைக்குள்ள இருந்த மாதிரி நீங்கள் போய் சிக்கிறீங்க. அதில் போய் சிக்கிறீங்க போய். ஆமாம், நீங்கள் வேற என்னெல்லாம் வேற மாதிரி கல்யாண காட்சிக்கு போங்க, ஒரு சீரோட்டுக்கு போங்க, ஒரு பெரிய காரியம் போங்க. இந்த காரியத்தை நீங்கள் சிக்கிறாரு. எந்த காரியத்துக்கு? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன பண்ணுங்க? போகாதீங்க. போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. கண்டிஷனாக நீங்கள் தீர்ப்படுறீங்களா? துணிகரமாக வந்தப்போ திரும்பி இருந்து வாங்குறது, அப்புறம் உபவாசம் போடுறதில்ல. உபவாசம் போட்டு என்ன நடக்குது? சரியும் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால தான் குடும்பம் பாதிக்கப்படும். இந்த சாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க நான் என் பையன் சொல்கிறாரு, வசனத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன் என் வேலை.
சொல்லிக் கொடுக்க ஐந்து சொல்லிக் கொடுக்கல, அதனால தான் குடும்பம் ஆயிட்டுன்னு இங்கே சொல்லி அழுகக்கூடாது. அதுக்காக தான் சொல்லியாரு கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. சரி, இப்போ அதில் எத்தனை படிச்சிட்டீங்க? 7 படிச்சிட்டீங்க. அதை 8 படிங்க. அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் எத்தனை பேரு? 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமளும் அதுபோல வேசித்தனம் பண்ணாதபடி இருப்போமா? நாமளும் எப்படி விக்கிர ஆராதனைக்கு சிக்காத இருப்போமா? போய் மாட்டிக்கொள்ளாத இருப்போமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் போய் மாட்டிக்கொள்ளாத இருப்பீங்களா? ஆமா, சந்தோஷமா பெரியமா கூப்பிடாம போய் மாட்டிக்கொள்ளாது இருப்பீங்களா? எந்த சொந்த பந்தமாக இருந்தாலும் நீங்கள் போய் முடி எழுத வேண்டியது இருந்தால் முந்த நாள் போய் எழுதுங்க, இல்லைன்னா 2 நாள் கழிச்சு போய் எழுதுங்க. நான் தப்பாக வேண்டானே சொல்லலை, இல்லையா? நீங்கள் உங்களை போக வேண்டாம்னு சொல்லவே இல்லை. போங்க, வாங்க. எந்த இடத்துல எப்படி மாட்டோம் போய் உங்களுக்கு தனியாக செஞ்சுக்கணும்னு சொல்லி எங்கேயும் அங்கே தான் முட்டிக்கோளே உண்டாகும், அங்கே தான் உங்களை ஏமாறையும் உண்டாகுது. அங்கே தான் நீங்கள் போய் சிக்கிற கண்ணி ஒன்று பெருசாக வச்சு போனோடனே இந்த வலையை கச்சிதமாக போட்டு இறுக்கி கட்டிடுவாங்க. இந்த கூட்டத்தோடு நீ என்ன பண்ணணும்? கொண்டாட்ட போடு, குதிகலம் போடுன்னு சொல்லி தான் செய்வாங்க. விளையாட வேண்டியதை விளையாடிட்டு இருக்க வேண்டியது. மோசை வர்றாருங்கிறதோட வலையில் போயிட்டு வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க? எல்லாம் விளையாடி கொண்டுக்கிறாங்க, குடிச்சு கொண்டு வெறுத்து கொண்டு என்ன பண்ணும்? கண்ணிக்குட்டியை செஞ்சு கொண்டு என்ன பண்ணுறாங்க? ஆடிட்டு இருக்கிறாங்க. அதனால சொன்னேன், எது சொன்னேன்? சங்கீதம் 106:20 படித்து சொன்னேன். என்ன பண்ணாங்க? மகிமை எங்கோட சேர்த்திட்டாங்க. மாட்டுக்கு குளித்திக்கிற மாட்டுக்கு அந்த மாட்டுடைய தாடருடைய மகிமையால் எங்கோட சேர்த்திட்டு அங்கே சேர்த்திட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே கொண்டாடி கொண்டு ஆடிட்டு குதிச்சுட்டு இருக்கிறாங்க, இல்லையா? அதில் போய் சிக்கிறாதீங்க. நாங்கள் இல்லைங்க, நாங்கள் பையனால ஞானஸ்தானம் இருக்குல்ல அவன் போட்டுன்னு சொல்லி தாட்டாதீங்க. அந்த பையனை கூட அப்படியே பிசாசு வஞ்சி தருவான். பிள்ளையை தாட்டாதீங்க, குழந்தையில தாட்டாதீங்க. ஆமாம், கம்பெனியில் இது பண்ணுற அது பண்ணுற சொல்லி மோசை சுவாகம் சொல்ல போனோன்னு என்ன பண்ணணும்? குழந்தைகளெல்லாம் உங்களுக்கு தனியாக சொன்னப்படி விட்டு என்ன உங்களோட பாதல் பசுங்களோட என்ன பண்ணி அந்த பாதல் விட்டுறாதீங்க. உண்மை அது கிடைக்காத பொருள் இல்லை. அதுக்கு நீங்கள் அந்த வயரைக்கும் பாருங்க. கடையில் என்ன பண்ணாரு? 1 மாதத்துக்கு தாட்டுற மாதிரி என்ன தேவையை பண்ண கொடுத்துருவார். பூரா கறிவே தின்னுங்கிறே திருட்டே இருந்துருவார். ஒரு ஆயுசு முடிச்சு நீங்களும் திங்க வச்சிருக்க. எதுக்கு? நீ உண்மையாக இருந்துட்டே கொடுத்துட்டே இருப்பார். பொய்யா இருந்தேன்னா கஷ்டமாக தரும், கிடைக்கிற கஷ்டமா. அல்லேலூயா. சரி, அது அப்படியே இருக்கு. 2வது என்னாகும்? 25 ஒன்றை படிங்க. டைம் இல்லை, டைம் போயிட்டு இருக்குது சீக்கிரம். என்னாகும்? 25 1 படிங்க. 204 பக்கம். இஸ்ரவேல் பாருங்க, யோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ணி தொடங்கினார். எங்க தொடங்கினாங்க? அவங்க எங்க பண்ணிட்டாங்க? இதெல்லாம் நல்ல இதை நிற்க மாட்டாங்க. போய் தங்கும் போது மேகச்சமத்தில் தங்கி இருக்கிறாங்க, அக்கறை சமம் தங்கி இருக்கும் போது என்ன பண்ணாங்க? எதில் போய் மாட்டுறாங்க இல்லையா? இப்படி எதுனால இப்படி தேவ பிள்ளைகளுக்குள்ள அழகாக சொல்லி உலகத்தாருக்கு பிள்ளைகள் அழகாக பிசாசு அழகாக காட்டி இருக்கு. பெண்கள் இழுத்துருவாங்க, ஆண்கள் இழுத்துருவாங்க, ஜாக்கிரதையாக இருப்பாங்க. நம்ம ஆண்டவர் சொல்றாரு, அழகானவர் அருமையானவர் பாடுறார். 16,000 சொல்லுகிற தெய்வம் பேசினார். அந்த தெய்வம் நீங்க அழகா இல்லாட்டி கூட அழகாக உண்டாக்கிவார், அழகப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். உங்களை போல அழகில் யாரும் இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட கத்து தருவார். அதில் போய் மாட்டிக்கூடாது செய்யுங்க. கத்துக்கு அதுல ஒன்றை படிச்சுங்க. 2 படிக்கிறதுல அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு பலிகளை விருந்துண்டும்படி தானங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அந்த தேவர்களே பணிந்து கொண்டார்கள். நீங்க போனீங்கன்னா அதான் நடக்கும். உங்களை விருந்துங்க வைப்பாங்க, உடனே உள்ள வாங்க சொல்லி கூட்டி போய் காட்டுவாங்க. அங்கே இதெல்லாம் ஒன்றும் இல்லையாப்பா, நாங்கள் அங்கே என்ன நாங்களாம் பாரு சும்மா கையெடுக்கிறோம், அதில் என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படித்தான் வியாபாரம் இருப்பாங்க. போய் மாட்டிக்குவீங்க. மாட்டின பிறகு அப்புறம் என்ன கற்றுக்கத்தினாலும் முடியாது. ஆமாம், காலில் முள்ளே ஏறுந்தேன் அதை கிளஞ்செடுக்கும் போது வழி பொறுக்க முடியாத இருக்கு. வேலையாக இருந்தால் அழகாக கெல்லி எடுத்துடலாம். கொஞ்சம் ஆழமாக படிச்சோன்னா கெல்லி எடுக்கும்போது ரத்தம் வரு, சீ பிடிக்கி, அதுவுமே முடியல ஆஸ்பத்திரி கொண்டு போய் அது என்ன கிழிச்செடுப்பா. இத்தனை பிரச்சனைக்கெல்லாம் ஆளாகாதோடு முன்னையே காப்பாற்றிக்கொள்ளும். இல்லையா? காப்பாற்ற உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் சொல்லிக் கொடுக்கல இருந்தால் கத்திர என்ன கேட்பா இருக்காங்க. ஆமே, இல்லையா? கத்திற்கு மகிமை உண்டு. சரி, அதெல்லாம் பேசிட்டு டைம் இல்லாதனால சீக்கிரம் நான் சத்தியத்துக்குள்ளே போகிறேன். கத்திர உங்களை ஆசிரியப்பாராக.
ஆமே. நான் 2 வசனம் சொல்லி நம்ம திருவிழா கொடுக்க போகலாம். ஏன்னா எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கணும். சரி, அதே 1 கொரிந்தியர்ல 11 21 படிக்கலாமே. பக்கம் அப்படியே போட்டோம்ல 1 கொரிந்தியர்ல இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. இப்படி செய்வது ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. அல்ல. அதுக்கு ஒன்று மேலே படிங்க, 20 படிங்க. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை குண்டி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருத்தன் வெறியா இருக்கிறான். இப்படி செய்வது இது ராபோஜனம் பண்ணுவது இல்லை அல்லவா? இந்த ராபோஜனத்தை அப்படி செய்யறதுக்காக இல்லை, ஏதோ ராபோஜனம் டேஸ்டா இருக்குது, கருத்தல் வாரம்லாம் வாங்கி திங்கிறாங்களே, அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. நான் ஆர்சி சர்ச்சுக்குள்ள போயிட்டேன். அப்புறம் வந்தாங்க பிள்ளைகளாம் பட்டையை விட்டு குழந்தை குட்டிகளும் ஒடியாந்துருது. வந்தோடனே அந்த பாதர்கிட்ட கையாந்தினாங்க. அவர் பட்டை போட்டு எல்லாரும் கொடுத்துட்டாரு. இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறார் இயேசுவுடைய சரீரம். நான் அசந்துட்டேன், என்ற இப்படி கொடுக்குறான்னு. அப்புறம் நான் பார்த்து போட்டு ஒன்றும் சொல்லல வந்துட்டேன். எனக்கு கொண்டாந்து கொடுத்தாரு. நான் சாப்பிட்றது இல்லைங்க ஏனுங்கன்னு கேட்டார். இது சாப்பிட நல்லதுங்க, எல்லாரும் சாப்பிட்றாங்களா அப்படின்னா. இது நல்லதானுங்க, நான் சாப்பிட்றது இல்லைங்க. இப்போ ஏன் சாப்பிடக்கூடாது சொல்லுங்க. திருப்பதின்னு என்ன ஆயத்தமாக இருக்கணும். திருப்பதினா தடத்தில் போகிறவங்களாம் வாங்கி திங்கிற திருப்பதி, அந்த திருப்பதி கிடையாது. அது எவ்வளோ ஒரு மரியாதை உள்ளது. அந்த திருப்பதினா என்ன, அவருடைய சரீரம்னா என்ன, நம்மளுக்காக பூலோகத்தில் 33 வருஷம் சுற்றி தெரிஞ்சு நம்மளுக்காக பிக்கப்படுகிற சரிகளும், நம்மளுக்காக பாடுபட்ட சரிகளும், நம்மளை மீட்டுக் கொள்கிற சரிகளும், நம்மளை வாழ வைக்கிற சரிகளும், வியாதியை போக்கக்கூடிய சரிகளும், அவர் தலைமுறைகளோட சுகமாக்கக்கூடிய சரிகளும், அவர் நம்மளுக்கு ஜீவனே நாளைக்கு போதனை கூட மீண்டும் ஆயுத கூட்டி கொடுக்கிற சரிகளும், அவர் ரத்தம் அப்படிப்பட்ட பரிசுத்த ரத்தம் பரனுடைய சரிகளும், இது எல்லாரும் அப்படி வாங்கி பொசுக்கி கொண்டாது அல்லவா? அந்த சரீரத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்குது அல்லவா? அதுக்கு நீ தகுதி பெற்றிருக்கணும் அல்லவா? தகுதி உள்ளவன் தான் நீ வாங்கி பொசிக்கணும். தகுதி இல்லாத வாங்கி பொசிக்க கூடாது. ஏனாவதாலும் வந்து உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ணணும், வாங்கக்கூடாது. சூழ்நிலைகள் தெரியாது இருக்கும் போது நீங்கள் வாங்கி பொசித்தா கத்தர் அதை மன்னிச்சிடுவார். நல்லா சத்தியத்தை உங்களுக்கு நல்லா விதைச்சு வருங்க. நீங்கள் வந்து துணிகரமாக வாங்கினா அது உள்ள பாதிப்பு கண்டிஷனாக பாதிக்கும் இல்லையா? சத்தியத்தை நல்லா கேட்டு அது பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பதி வாங்குவோம் ஞானமாக வாங்கி குடிக்கணும். அது ஞானமாக வாங்கி சாப்பிடணும். அதுக்காக திருப்பதி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்கேயும் சுற்றி தவிர்த்து வரக்கூடாது. ஒரு வாரம் 2 வாரம் வழினா கடைசி வாரத்தில் வந்து 2வது என்ன இருந்து 2வது வாரத்தில் வந்து நீங்கள் திரும்பி வந்து வாங்கணும். திருப்பதியில் என்ன இல்லை குறுக்கோளியில் வந்து 2 நாளைக்கு உட்காந்து ஆண்டவர் இடத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடைக்கும் போது உட்காந்து கண்ணீர் வடித்து நீங்கள் ஒப்பரை வாங்கி வாங்கணும். அப்படியெல்லாம் நீங்கள் வாங்குறதுனால குடும்பத்தில் நான் சொன்ன ஃபர்ஸ்ட்லேயே பாம்பு கீரி மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே குழந்தை குட்டிக்குள்ளே சண்டை சச்சல் தீராத காரணமே அதுதான். அசால்ட்டாக நீங்கள் வாங்குறது, துணிகரமாக வாங்குறதெல்லாம் மாறணும். துணிகரம் மாறணும். இது துணிகரமாக சாப்பிட்ற திருப்பதி எல்லாம் ஆமே இல்லையா? பாருங்க 21 படிச்சு 23 படி நேரம் போயிட்டு இருக்கு. நம்ம ஃபுல்லாக படிச்சுக்க முடியாதுங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு என்னவென்றும் கர்த்தராகிய இருக்கிற இயேசு அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு இது வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரம். பார்த்தீங்களா? அப்படியேப்பட்ட சரீரத்தை தடத்தில் வாரம் வாரம்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு கொடுக்கக்கூடாது. இதுக்கு ஒரு முறை இருக்குது, இதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஒரு கட்டளை இருக்குது. ஆமாம், சும்மா தடத்தில் வாரம் கொண்டு கலைக்கிட்டு உட்கார வைக்க முடியாது. படித்து இன்னொன்று 12வது படித்து முடிச்சா 2வது 7 வருஷம் படித்து அதுக்குள்ள தகுதி பெற்று கவர்மெண்ட்ல அது முத்திரை வாங்கி அதுக்குள்ள வந்து உட்காரக்கூடிய ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்தா தான் கலெக்டர். சும்மா வந்தோடனே கலெக்டர்னு சொல்லி உட்காந்துட்டு நான் கலெக்டர்னு சொல்லி பச்சைங்கள் கையெழுத்து போட சப்பட்டுக்கு கையெழுத்து போட்டா போலீஸ்கார் முடிச்சு அரெஸ்ட் பண்ணி உடனே உட்கார வச்சிருவா. உலக காரியத்திலே எப்படி இருக்குன்னா வானத்தையும் பூமி படைத்தவருடைய அவருடைய நியமங்களை கை கொண்டு எப்படி நடப்பன்னு சொல்லி தெரிஞ்சு அவருடைய திருமந்தியை அவர் ரத்தத்தை பாடம் பண்ணணும். சும்மா நம்ம வாங்கி பசிக்கூடாது. தேவ சத்தியம் என்னன்னு புரிஞ்சு பேசணும். ஆமே 2வது எத்தனை படிச்சுப்பா? 24 25 படிங்க.
என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது. இது பானம் பண்ணும்போது என்னை நினைவு கூறுங்கள். இதை செய்யுங்கள். நினைவு கூர்ந்து நான் பட்ட கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனை என்ன பட போறனோ அதெல்லாம் உங்களுக்காக தான் சிந்தனை, உனக்காக தான் பாடுபடுகிற, உனக்காக தான் முன்ன நாள் உயிரோடு எந்திரிக்க போறேன், உனக்காக தான் பறக்கிலிருந்து இறங்கி வந்து தேவாட்டுக்குடியுடைய ரத்தம்னு சொல்லி நினைங்க. வேற பருத்திலிருந்து இறங்கி வந்த இந்த தேவனுடைய ரத்தம் சரிகளா இதை புசிக்கும் போது நீ என்ன பண்ண, மரணம் கூட வந்தாலும் அந்த மரணத்தை நான் எப்படி செஞ்சிருக்கணும் அதே போல நீ எழுந்திருப்பேன். அதுக்காக கூட இணைச்சி வச்சிருக்காரு. அதுக்காக இதை நான் தருகிறேன். உன் மரணத்தை ஜெயிக்கிறதுக்காகத்த பாதாளமே உன் கூரைங்க சாவே உன் ஜெயிலிங்க கேட்கத்த இதை உனக்கு தருகிறேன். நீ வாங்கி பொசிக்கும்போது ஏமாதான் இருந்தாலே. ஆமே இல்லையா? ஆமா, அதுக்காக தான் தருவாடு சொல்லுது. தேவாலயத்துக்கு திருவந்து வாங்கும்போது ஞானத்தோட வாங்க, அறிவோட வாங்க. திருவந்துக்கு வராதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, வாரம் 4 வாரம் பரவாயில்ல சொல்லி ஏன் கூட கண்டிஷன் பண்றேன்னா சத்தியத்தை நல்லா கேட்கணும். கேட்டது பிறகு இருந்து வாங்கும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு இல்லையா? தேவனுடைய பிரமாணங்களை நம்ம கை கொண்டு நடக்கணும். பிரமாணத்தை விட்டு போட்டு ஏனோ இருந்துட்டு நாம் என்ன பண்ணணும், திருவந்து வாங்கக்கூடாது. ஆமே இல்லையா? திருவந்துன்னா என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சு கொள்வாடுங்கிறதுக்காக தான் நான் பாடுபட்டு சொல்றேன். திருவந்தை வந்து நம்ம ஏனோ வாங்கக்கூடாது. நம்ம கொஞ்சோண்டு பேர் இருக்கும் போது நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா நாளைக்கு பின்னாடி வயசானவங்க கூட உங்க நேரம் வர முடியாது, தடியோடி இருந்தா கூட வீட்டுல உள்ள திருவந்தை கொடுக்கும் போது அது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. சரிங்களா? ஆமா, மகிழ்ச்சி வேணும். தேவனுக்கு வர முடியாத சூழ்நிலை வந்துட்டா ஊழியர் என்ன பண்ணலாதீங்க, திருவந்திய ஜோபம் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு எத்தனை பேர் வர முடியாத சூழ்நிலையை தடியோடிட்டு வீட்டோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களுடைய என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லி ஜோபம் பண்ணிட்டு வரும்போது அவங்க வடவன நித்திரை அடையும் போது பரலோக ராஜ்யம் திறந்திருக்கு இல்லையா? சும்மா நினைக்காது. நல்லா இருக்கும் போது நீங்க சாக்கு போக்கு சொல்லிட்டு நான் அங்க போனேன் இங்க போன கதை சொல்லிட்டு இருந்தாலும் தேவனை ஏற்க மாட்டார். அந்த கதையில யாரும் எடுபடாது. முடியாத சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு உறுதியாக திருவிந்து கொடுக்க முடியும். சரிங்களா? முடியாத சூழ்நிலை அப்பா என்ன அப்பைய வேலைக்குள்ள 2-3 இருந்தது. வாசனமணியை தாட்டிடுவார் போகும். அப்போ போய் வாரம் இருக்கா அதுங்களுக்கெல்லாம் வராதுக்கு வாரம் இருக்கு அப்பா சொல்லுவார், போய் ஜாப் பண்ணிட்டு வாங்க, போயிட்டு வருவேன். அது அப்பெல்லாம் இங்கே ₹1 2 ரூபா காசு இந்த 2 ரூபா 1 ரூபா நோட்டு கதையத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு நான் வாங்கிட்டு ஜாப் பண்ணிட்டு வருவேன். அந்த திருவந்தி அன்னைக்கு மட்டும் கூட்டிகிட்டு போவார். திருவந்தி அந்த அன்னைக்கு கூட்டிகிட்டு போவார் என்னை. அப்போ கொண்டே கொடுத்து போட்டு அப்புறம் அது அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 ரூபா 3 ரூபா கையில் தான் வச்சுருந்து கொடுப்பாங்க. அதே பெரிய அன்னைக்கிற பெரிய காணிக்கை சரிங்களா? 10 ரூபாய்க்கு கொடுக்கும் ஒவ்வொன்று. அப்போ அதெல்லாம் நித்திரை அடிச்சு வர நாங்களாம் போய் அடக்காரதன் பண்ணும்போது மகிமை அந்த மூஞ்சிகள்லாம் அந்த வயசான மூஞ்சிகளெல்லாம் வயசான மாதிரியே தெரியல. மூஞ்சியெல்லாம் அப்படியே இருக்கும். மூஞ்சி பவுடர் அடிச்ச மாதிரி பல 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 வெளியே தெரியும் இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? சிந்திக்கொள்ளுங்க. சத்தியம் வதிக்கப்பட்டு சத்தியத்து பிரகாரம் நடக்கும் போது அந்த பையன் பத்தி இருந்தால் தானாக நடக்கும். என் உள்ள கூப்பிட்டாளுங்க விருதுக்குங்க, அவங்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு ஆட்டம் போட்டாங்க. கூப்பிட்டாங்க, மகளே நான் வரக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லி தாட்டிடுறது. வரக்கூடாது அம்மா, எனக்கு ஒரே அம்மா தான் இருக்கிறியம்மா, நான் 9 அம்மாவே சொன்னேன், நான் வரக்கூடாது சாமி, நான் ஏசப்பாவை கும்பிட்றேன், நீ எல்லாம் செய்யி செஞ்சுட்டு எல்லாரும் ஓ நீ முடிஞ்ச சாமி கும்பிடுவா, எஸ் சாமி கும்பிட. அந்த பிள்ளைக்கு அந்த வயசானுக்கு சொல்கிற வார்த்தையை நான் கேட்டு அப்படியே மகிழ்ந்து வரலாம். அப்படி இல்லை உங்கள் சாட்சிகள் அப்படி வருமா? செஞ்சுட்டு பார்க்கணும். அது ஒரு முகம் தான் நித்திரை அடி போய் பார்க்கும்போது அப்படி பிரகாசமாக இருந்தது. மகிழ்ச்சி பிரகாசம் தேவனுடைய மகிமை இருந்துச்சு. அந்த மாதிரி மகிமையுள்ள உங்களுடைய இது வேணுமா, கேள்வியோட வேணுமா? தேவ சமூகத்தில் உட்காருங்க, ஜெபிங்க, குழந்தைகளெல்லாம் சத்தியத்துக்குள்ள வளர்த்துங்க, பக்திக்குள்ள வளர்த்துங்க. ஆமாம், குழந்தைகளுடைய மதிகள் இறையத்தை தங்கியிருக்குமாமா. பெரம்ப கையாளும் போது குழந்தைகளுடைய மதிகள் மக்கள் போகுமாமா. வசனம் எழுதியிருக்கு. சிலதுக்கெல்லாம் பெரம்ப கையாள வேண்டியது வந்து ஆண்டுக்கு ஆகணும். அல்லையா? தேவையில்லாத செஞ்சுக்காதீங்க தயவு செய்து. அதே மாதிரி பெரம்பரை கை விடுறது போட்டு கையிலான குழந்தைகள் எதாவது பண்ணிடக்கூடாது. அடிக்கிற உதைக்கிற மிரட்டிடக்கூடாது. பெரம்படி சுருக்கு பாடம் கொடுக்கணும், திருத்திடணும். ஆமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது அது என்ன அப்படியாச்சு? எத்தனை படிச்சிட்டீங்க?
26 படிங்க. ஆகையால் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவு அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறேன். அதனால வர வரைக்கும் அவருமா போயிட்டு என்ன எழுந்திருச்சுவால நீங்களும் நித்திரை அடைஞ்சு பரலோகம் போக வரைக்கும் உங்கள் வீட்டிலே இருந்தாலும் என்ன தடி ஓடிட்டு வள்ளி வர முடியலன்னா உங்களுக்கு வீடு தேடி கொண்டாந்து குடிகாரம் பண்ணுவேன். உங்களுக்கு அப்பத்தை தெராசாத்தை கொடுக்கணும். அதை நீங்கள் வாங்கி பொசிக்கணும். அதுக்கு ஆயத்தம் ஆகணும். வயசான காலத்தில் என்ன பண்ணுவாங்க இல்லையா, நடக்க முடியாத காலத்தில் பக்தியோடு இருப்பாங்க, பயத்தோடு இருப்பாங்க. அவங்க 2 மாதம் இருப்பாங்க. யார் இடத்துல ஒன்றும் பண்ணுவோம், எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. சில வயசாடுகளை கடைசியாலும் தின்ன மாட்டேன் என்ன பண்ணுவேன், கை காலம் கச்சோட வேக வச்சு உட்காந்துருப்பாரு. காரணம் என்ன, அவங்க கொண்டாந்து கொடுத்தாங்கம்மா, அவங்க கொடுத்தாலும் என்ன தின்னேன், என் மருமாவை கொண்டாந்து கொடுத்தாங்க தின்னேன். அவன் தின்னு போட்டு எங்கள் ஆளை எப்படிங்க அதே தெரியல இப்படி வீங்கிடுதுங்க இல்லையா. இடம் கொடுக்கக்கூடாது, கருணையோடு இருக்கணும் தேவனோடத்தில். 2வது படிக்கணுங்க. 7 படிங்க. இப்படி இருக்க எவன் அபார்த்தரமா கர்த்தருடைய அப்பத்தை புசித்து எவன் பானம் பண்றானோ கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து எப்படி இருப்பானாமா, குற்றமுள்ளவனா இருக்கிறாருங்க. ஜாக்கிரதையா இருக்குங்கிறார். ஞானத்தோடு இருக்கு, அறிவோடு இருக்குன்னு சொல்றார். அப்போ நீங்க அப்படி இருந்துட்டீங்கன்னா பாதாள வாசம் நீங்கள் உங்களை மேற்கொள்ளாது. வனாந்தரத்தில் என்னென்ன நடந்துன்னு சொன்னோமோ அதுக்கெல்லாம் நடக்காது. அதுக்கு இந்த மாதிரி அதில் பாருங்க என்ன எடுத்தீங்க, என்ன இதில் எடுத்தீங்கன்னா பாம்புகள்லாம் கடிச்சுன்னு இருக்குது, பாம்புகள்லாம் கடிச்சத்தான் இருக்குது. நல்லா நான் உங்களுக்கு தனியாக செய்தி எடுக்கிறேன், அது கொண்டாரு இப்போ கொண்டாரு டைம் எனக்கு திருவந்தனால. அப்போ ஏன்னா அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் விளையாடி கொண்டு செஞ்சதுனால அவங்க சர்ப்பங்கள் தீண்டி சாகும்போது அப்புறம் தான் மோசங்கள் பறந்தலை செய்யலாம், செஞ்சதில் செய்யலாம். அப்புறம் தான் நின்றுது. அந்த நேரத்தில் தான் வெங்கல சப்பளத்தை அடித்து என்ன பண்ணுறாங்க, மரத்தில் தூக்கப்பட்டது. அதனால தான் அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் வெங்கல சப்பம், இன்னைக்கு புதிய ஏற்பாடு இயேசுநாதரை சப்பமாக என்னோட வெங்கல பாம்பு மாற போய் உட்காந்து அவங்க என்ன தொங்குட்டு கர்த்தர் நம்மளை மீட்டுக்கொண்டார். உலகத்தில் இருந்து அத்தனை பேர்த்தையும் மீட்டுக்கொண்டார், சாத்தாங்கையிலிருந்து மீட்டுக்கொண்டார். புரியுதுங்களா? அப்போ இந்த எண்ணத்தோட நம்ம எல்லாம் அப்படியே முழங்கால் பண்ணிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இன்னைக்கு திருப்பதிக்காக எல்லாம் ஆயத்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென். அல்லேலூயா. முழங்கால் பண்ணிட்டு நம்ம செடிக்கலாமே. சர்வலோகத்துக்கும்